தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒருவர் நேசித்து ஆண்டவர் பிரியமா ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. குறிப்பாக ஏழை எளிய மக்களை நான் அதிகமாக நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டிய நம்ம விழுந்த கடமை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஏழை எளிய மக்களை அதிகமாக நேசித்தார் என்பதில் சந்தேகமே கிடையாது. பாருங்க, ஒரு ஷூ மேக்கர் இருந்தாரு. அவர் கடையில ஷூ எப்பவும் வழக்கமாக தப்பாரு. அன்னைக்கு பார்க்கும்போது அன்றைக்கு முதல் நாள் இரவுல அவர் கனவு கண்டார். அந்த கனவுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கடைக்கு வர்ற மாதிரி கனவு கண்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில வேகமா எந்திரிச்சு ஓடி போய் கடையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நீட் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டா வச்சுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைக்கு வரப்போறோன்னு அவரோடு எதிர்பார்த்துட்டு இருந்தார். யாராவது வந்தாங்களா பார்த்தா இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்ச ஒரு முதியவர் அப்படியே குளிர் நடுங்கிட்டு வந்தார். ஐயா, எனக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியல, இந்த கடையில் ஒரு ஓரமா கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டுமான்னு கேட்டாரு. அப்போ அந்த கடைக்காரர் சரி உட்காருங்கன்னு சொல்றாரு. உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தாரு, அந்த முதியவருடைய ஷூ ரொம்ப கிழிஞ்சிருந்தது, கந்தலா இருந்தது. அப்போ அந்த ஷூ மேக்கர், நான் ஒரு நல்ல ஷூ தரேன் போட்டுக்கோங்க யான்னு சொல்லி கொடுத்தாரான். அந்த முதியவர் ரொம்ப சந்தோஷம், வாங்கி அழகா போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சரியா நான் போயிட்டு வரேன் நன்றின்னு சொல்லி போயிட்டு வந்தாராம். அப்புறம் மறுபடியும் வாசலையே பார்த்தா அந்த ஷூ கடைக்காரரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரா பார்த்தாரா, வரல. ஆனா ஒரு பெண்மணி ரொம்ப சோர்வற்ற பசியோடு கூட மயக்கமா வந்து அவன் கடமை நாள் விழுந்தாங்க. அப்போ அவர் பார்த்தாரு, அவங்க கூப்பிட்டு தண்ணி தொளிச்சு முகத்துல தண்ணி தொளிச்சு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு என்னம்மான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பசியா இருக்கேன்னு சொன்னேன். அப்படியான்னு சொல்லி ஓடி போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள ஆறுதல் வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அனுப்பி வச்சு மறுபடியும் பார்க்காரு, வாசலையே பார்த்தாரு. ஏசு கிறிஸ்து வர்றான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏசு கிறிஸ்து வரல. ஆனால் ஒரு சின்ன பையன் வந்து அங்கே அவங்க வாசல் முன்னால அழுதுகிட்டே இருந்தான். என்னையா, என்ன தம்பி, ஏன் அழுகிறமான்னு, எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியல அப்படின்னா. எங்கப்பா உங்கள் வீடு இருக்கு? அங்கே ஒரு ஜூப்ளி தெருன்னு ஒரு தெரு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சந்தில் எங்கள் வீடு இருக்கு அப்படின்னு. அப்படியா, சரி வா, எனக்கு தெரியும், நான் அவனை கூட்டு போறேன்னு சொல்லி அந்த சிறுவனை கூட்டி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தாராம். விட்டுட்டு வந்து மறுபடியும் வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. ஏசு கிறிஸ்து வராரான்னு பார்த்துக்கிட்டே இருக்காராம். ஏசு கிறிஸ்து வரல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, கடை அடைக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. சரி, கடை அடைச்சு போய் வீட்டில் படுத்துக்கிட்டாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைல, 5 இரவிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய கனவிலே தோன்றினார். அப்போ அந்த ஷூ மேக்கர் கேட்டாரு, ஏசப்பா என் வீட்டுக்கு வாரன்னு சொன்னீங்களே, ஏன் வரலன்னு கேட்டாராம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாராம், தம்பி உங்க வீட்டுக்கு நான் வந்தல்ல, உன் கடைக்கு நான் வந்தல்ல, உன் கடைக்கு வர்றேன்னு சொன்னேன், உன் கடைக்கு வந்தேன், 3 முறை வந்தப்பா அப்படின்னு சொன்னார். 3 முறையா? ஆமா, அந்த முதியவரை போல நான் வந்தேன், அந்த பசியால் வாடின அந்த பெண்மணி போல வந்தேன், வழி தெரியாமல் தவித்துக் கொண்ட சிறுவனை போல வந்தேன் அல்லவா அப்படின்னு கேட்டான். அப்பதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கி எனக்கு கிடைச்சாங்க. அன்று சொன்னாராம், இந்த சிறியர் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், இந்த சிறியர் ஒருக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் சொன்னாராம். பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிக்கிறோம். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியர் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று வாசிக்கிறோம். மத்தேயு 10:42 அப்படி வாசிக்கிறோம். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டி நம்மேல் விழுந்த கடமை. அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டிய நம்மேல் கடமை. ஏழைக்கு இறங்கரும் கர்த்தருக்கு கடன் கருக்கிறான்னு வைத்து வாசிக்கிறோம் அல்லவா. நாம் ஒவ்வொருவரையும் நேசிப்போம், ஏழை எளியவர்களா நேசிப்போம், அவளுக்கு உதவி செய்வோம், நம்மால் முடிந்து உதவி செய்வோம். மெய்யாகவே தேவன் நம்மை அபரீதமாக ஆசீர்வதிப்பார், சந்தேகமே கிடையாது. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை போல பிறரை நேசிக்கும்படியாகும், ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய ஆண்டவரே அந்த சிந்தை தரும்படியாக உடைய பாதம் பணிந்து வேண்டி செய்கிறோம். நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.